டிஸ்கவர் யுவர்செல்ஃப் உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலில் எஜுகேஷன் சைக்காலஜியில் எஸ்பெஷலி எஜுகேஷனுக்காக யூனிட் நம்பர் 7 எப்படி ஒரு முழுமையான மதிப்பெண் எடுக்குங்கிறத பற்றி நம்மளுடைய எக்ஸ்பர்ட் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க தரக்கூடிய டிப்ஸை நீங்கள் பின்பற்றினா நிச்சயமாக அந்த பாடத்தில் 3 மதிப்பெண்கள் எளிதாக பெறலாம். இது எதற்கான முன்னோட்டம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் எஜுகேஷன் சைக்காலஜிக்கு சிறப்பு கவனம் செலுத்தி நாங்கள் கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு வர்றோம். ஸோ அந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இது ஏதுவாக இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து அந்த பேட்ச் ஆரம்பிக்குது. எங்களுடைய கிளாஸஸ் இப்படி டீட்டெயிலாக இருக்கும் வித் ஆப்ட் எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜியில் அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுப்பதற்கு இது உதவும் நான் நம்புகிறேன். இப்போது இந்த வீடியோ கவனமாக பாருங்கள், ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக யூனிட் 7 பற்றி ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். வாருங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். மதுரையிலிருந்து நாகேந்திரன். இன்றைக்கி நம்ம எஜுகேஷன் சைக்காலஜியில் எஜுகேஷன் சைக்காலஜின்னு 2 பிரிச்சிருக்காங்க. அதில் நம்ம எஜுகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். எஜுகேஷன் மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த சைக்காலஜி கொஞ்சம் புரிதல் சற்று சிரமமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யலாம், ஒரு முறைக்கு 2 முறை திரும்ப படிக்கும் பொழுது அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். சரி, இப்போ எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா 7வது யூனிட் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும், பொதுவாக சிலபஸில் பார்த்தீங்கன்னா தலைப்புகள்லாம் இருக்காது. அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இது எப்படி சார் எளிதாக படிக்கிறது? இப்போ அதான் நம்மளுக்கு குழப்பம். ஏன் அப்படின்னா, இத்தனை தடவை படித்தாலும் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அப்போ மனசில் பதியும் விதமாக மிக எளிதாக ஒரு பாடத்தை எப்படி படிக்கிறது, அதாவது எஜுகேஷன் சைக்காலஜியில் எப்படி படிக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இதில் எஜுகேஷனில் நான் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா 7வது யூனிட் எடுத்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா அதில் கல்வியை பற்றி சொல்லியிருப்பாங்க. கல்வியில் என்னென்ன புதுமைகள் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதை எப்படி எளிதாக படிக்கிறது. இப்போ இந்த 7வது யூனிட்டுக்கு, அதாவது அழகு 7க்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பு கொடுப்போமா? சரி, ஒரு தலைப்பு கொடுத்துட்றோம். ஏன் அப்படின்னா நல்லா கவனிச்சிக்கிங்க, நான் சொல்கிற ஒவ்வொன்றும் மிக மிக முக்கியமானது, உங்களுக்கு எளிதில் மனதில் பதியக்கூடியதாக இருக்கும். அதனால் பேப்பர் பேனாக இருந்தால் கூட முடிஞ்சால் என்ன செய்ய எழுதிக்கிங்க, ஏன்னா மறந்துடும் அதுக்காக. அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு யூனிட் எடுத்துக்கிறோம். இப்போ எஜுகேஷனில் 7வது யூனிட் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு நான் தலைப்பு கொடுக்குறேன். என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னோம்னா, கல்வி புதுமைகள். எழுதிக்கிங்க, கல்வி புதுமைகள். சரி சார், இதில் நிறைய சின்ன சின்ன தலைப்பாக நிறைய இருக்கே சார் அப்படின்னு சொன்னோம்னா, இதை எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, இதை நான் 2 தலைப்பாக பிரிச்சிடுறேன். நல்லா கவனிச்சிக்கிங்க, 2 தலைப்பாக பிரிச்சிடுறேன். அதாவது முற்கால கல்வி புதுமைகள், தற்கால கல்வி புதுமைகள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறேன் அப்படின்னா 2 விதமாக பிரிக்கிறேன். சரி சார், இப்போ 2ஆக பிரிச்சுட்டீங்க. இப்போ இதுக்குள்ளே என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு உபதலைப்புகளாக சில விஷயங்களை கொண்டு வரேன். நல்லா கவனிச்சிக்கிங்க, நான் சொல்வது நம்ம பிஜிடிஆர்பியில் எஜுகேஷன் சைக்காலஜியில் சொல்லப்பட்ட சிலபஸ் பிரகாரம் தான் நான் என்ன சொல்கிறேன், இப்போ உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ முற்கால கல்வி புதுமைகளில் என்ன சார் கொண்டு வரலாம் அப்படின்னா, வேதகால கல்வி, புத்த மத கல்வி, இஸ்லாமிக் கல்வி முறை, இதை என்ன செய்யலாம், முற்கால கல்வி முறையில் என்ன செய்யலாம், நம்ம படிக்கலாம். சரி, பிற்கால கல்வி புதுமைகள் அப்படின்னா எதில் சார் வரும் அப்படின்னு சொன்னால், அதில் பார்த்தீங்கன்னா அதை 2ஆக பிரிக்கிறோம். எப்படின்னா, இந்திய கல்வி அறிஞர்கள், அயல்நாட்டு கல்வி அறிஞர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், 2ஆக பிரிச்சுக்கிட்டோமா? சரி சார், இப்போ இந்திய கல்வி அறிஞர்கள்லாம் யார் சார் அப்படின்னு சொன்னோம்னா, ரவீந்திரநாத் தாகூர், காந்தியடிகள், விவேகானந்தர், அதே போல் ஜேகேன்னு சொல்லக்கூடிய ஜேகே கிருஷ்ணமூர்த்தி, அரவிந்தர், இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா கல்வியாளர்கள் இருக்காங்க. அப்போ இப்போ ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த சாந்தி நிகேதன் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். இதே போல் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் எளிதாக படிச்சுக்கலாம். இதே போல் பார்த்தீங்கன்னா அயல்நாட்டு கல்வி அறிஞர்கள் அப்படின்னு ஒரு என்ன செய்கிறோம், மாண்டிசோரி, ஃப்ரோபெல், ரூசோ, இந்த மாதிரி என்ன செய்கிறோம், நம்ம அவங்கள பற்றி படிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரோபெல் அப்படின்னு எடுத்துக்கங்களேன்.
அப்படின்னு எடுத்துக்கிட்டா உடனே கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லி நீ என்ன செய்யணும், அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு லிங்க் ஏற்படுத்திக்கிட்டு படிக்கணும். அப்போ இந்த விதமாக நீங்கள் படிச்சீங்க அப்படின்னு சொன்னால், இல்லாட்டி உங்களுக்கு என்ன செய்யலாம், இதெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நோட்ஸாக எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா இதை வந்து மிக எளிதாக நீங்கள் புரிந்து படிச்சுக்கலாம். அப்போ எக்ஸாமில் கேட்குறாங்க, கேள்வி கேட்கப்பட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் போய் பாருங்கள். அதில் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா கேள்விகள் கேட்டுக்கப்பட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரியான தலைப்புகளில் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உன்னால் என்ன செய்ய முடியும், உடனடியாக பதில் அளிக்க முடியும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து மனசில் நினைச்சிருக்கீங்க, ஒரு ஆர்டர் படுத்தி ஒரு ஒழுங்குபடுத்தி நீங்கள் படிச்சிருக்கிறதுனால இந்த விஷயம் மனசில் எளிதாக தங்கும். சரி சார், நீங்கள் சொன்னதெல்லாம் சரியாக தான் இருக்குமா அப்படின்னு செக் பண்ணணும்னா தாராளமாக போய் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள், அதே போல் சிலபஸ் எடுத்து பாருங்கள், நான் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ நம்ம ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எந்த ஒரு விஷயமும் மனதில் மிக எளிதாக என்ன செய்யும், தங்கும். அப்போ திருப்பி ரீகால் பண்ணும் பொழுது என்ன செய்யும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் என்ன செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒழுங்கமைத்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக உங்களால் எஜுகேஷன் சைக்காலஜியில் முழு மதிப்பெண்ணும் எடுக்க முடியும் அப்படின்றது நான் உறுதியாக சொல்லுவேன். நன்றி.